சார் நீங்கள் ஒரு பிரச்சார கூட்டத்தில் பார்த்துருக்கலாம். ஒரு இளைஞர் அம்மா உணவு பற்றி எடப்பாடியார்கிட்ட கேட்குறாரு. எடப்பாடியார் அதை புரிந்து கொண்டு அதை கேட்டு, ஏன் இந்த ஊரில் அம்மா உணவகம் இல்லையா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அம்மா உணவகம் இங்கே வைக்கப்படும் சொல்கிறார். இது ஒரு சாதாரண ஒரு இளைஞர் வருகின்ற முன்னாள் முதலமைச்சர் நாளைய முதலமைச்சர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவர் புரிந்து கொண்டு அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுறார். இது வரைக்கும் நான் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு கீழே இருக்கிற ஒரு தொண்டர் சொல்லி மேலே இருக்கிற ஒரு தலைவர் கேட்டு அதற்கு பதில் வந்ததாக நான் இது வரைக்கும் எந்த கூட்டத்திலும் நம்ம வந்து பார்த்ததில்லை. அப்போது அப்படி இளைஞர்கள் இதில் மெர்ஜ் ஆகிறான். ஏன் இளைஞர்கள் மெர்ஜ் ஆகிறான்? இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, டிஎன்பிசி எக்ஸாம் மற்றதெல்லாம், இதெல்லாம் யார் வேலைக்கு போக போகிறான்? ஒரு 1.5 லட்சம் அரசு ஊழியர் எடுக்கிறேன்னு சொன்னீங்க. யார் 50 வயசில் வேலைக்கு போக போகிறான்? இளைஞர்கள் தான் வேலைக்கு போக போகிறான். ஒரு 75,000 +2 படித்த மாணவ மாணவிகளை நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு நான் வந்து வேலைக்கு எடுப்பேன்னு சொன்னீங்க. அதில் யார் போவா? அதில் மிஸ் ஆகிறவங்க இதில் போவாங்கன்னு நினச்சாங்க. ஒரு 10,400 எஸ்சி பேக்லாக் வேக்கண்ட்டுகளை நிறைவேற்றப்படாமல் காலியாக இருக்கிற இடங்களை போடுவேன்னு சொன்னீங்க. அதில் யார் போக போகிறா? எல்லாரும் இளைஞர்கள் தான். ஒரு 13,000 மக்கள் நல பணியாளர்களை போடுறீங்க. சரி, அவங்க ஏற்கனவே வேலை செஞ்சாங்க, அவங்க பிள்ளைங்க இருப்பாங்கல்ல. அப்போது இந்த அரசு சார் இவங்க பண்ணதில் ஒரே ஒரு நல்ல வேலை எதுன்னா, கரெக்டாக என்னென்ன டிமாண்ட் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கரெக்டாக ஆய்வு பண்ணி அதையெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதுதான் இன்னைக்கு எடப்பாடியார் சொல்றாரு, திமுகவின் உருட்டும் திருட்டும் அப்படின்னு நேரடியா சொல்றாரு. அப்போ இப்படி பாதிக்கப்பட்டவர்களாம் இந்த ஆட்சி போய் உண்மையாலுமே பாதிக்கப்பட்டிருக்காங்களா இளைஞர்கள்? சார் அப்படி பாதிக்கப்பட்டவங்க எப்படி தன்னை பார்த்து அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு முதலமைச்சர் சொல்றாரு. சார் எந்த பாதிக்கப்பட்டவங்க எப்படி கூப்பிடுவாங்க? சார் எந்த புள்ளையாவது அப்பான்னு கூப்பிடுதா? எந்த வேற சார் எந்த புள்ளையாவது அப்பா அப்பான்னு கேட்டுதா? சொல்லுங்க, யாராவது ஒருத்தரை காட்டுங்க. அதுங்க தாத்தான்னு கூப்பிடுதுங்க குழந்தைங்க. இவர் தான் சொல்றாரு, நோ 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 மாமான்னு கூப்பிடு அப்படின்றாரு. அதால யாருமே வந்து இங்க அப்பான்னு கூப்பிடல சார். சார் ஒரு அப்பாவை பார்த்து குழந்தை அப்பான்னு கூப்பிடாதான் அப்பா செய்வாரா? ஒரு அப்பான்பவர் யார்? குழந்தையின் தேவை அறிந்து செய்கிறவர் தானே சார். இன்றைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற ஒரு வேலை சொல்லுங்க. இந்த சாப்பாடு மூட்டை எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, அந்த வேலை மட்டும்தான் சார் ஈஸியாக கிடைக்குது. ஃபுட் டெலிவரி மட்டும்தான் சார் கிடைக்குது. நீங்கள் ஃபுட் டெலிவரி பண்ணுற ஒரு 10 பேரை நிறுத்தி கேட்டு பாருங்கள். இன்ஜினியருங்கிறாங்க, எம்பிஏன்றாங்க. சார் ஒரு இன்ஜினியர் எம்பிஏ இன்ஜினியர்லாம் எவ்வளோ ஒரு கனவோட அவங்க வீட்டில் படிக்க வச்சுருப்பாங்க. அந்த புள்ள ஒரு 1 லட்ச ரூபா பைக்கை வச்சிங்கன்னு ஃபுட் டெலிவரி பண்ணுது சார். சொல்லுங்கள், என்ன சார் இது? வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம போகலாம் அப்படிங்கிறக்கா? ஏன் வேலை கிடைக்கல? வேலை யார் தோற்றுவிப்பா? இப்போ நீங்கள் துபாய் போனீங்க சார், போயிட்டு முதலெல்லாம் கொண்டு வந்தேன் 100% வந்துடுறீங்க. அதில் எடப்பாடியார் கரெக்டாக சொன்னார், நீங்கள் சொன்ன வாக்குறுதியில் 3% வேலை வாய்ப்பு மட்டுமே இங்கே கிடைத்திருக்குதுன்னு. நீங்கள் தான் கார்பரேட் ரோட்டு நிற்கிறீங்களே, நீங்கள் எப்படி எங்களுக்கு வேலை கொடுப்பீங்க சொல்லுங்கள்? ஒரு 23,000 சம்பளம் வாங்கினுங்கிறேன், என் வேலையை நசுக்கி என்ன ஒரு 10,000 நீ கட் அவுட் பண்ணுறேன். இப்போ எப்பா எடப்பாடியார் இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமே சார். ஒரு 420 நீட் அனிதா கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க சார். அனிதா இருந்ததுக்கு நைட்டா போனாங்க, குடும்பமே போச்சு. புரியுது சார். அந்த 400 அது நம்பரை பாருங்க, 420. அதுல ஏதாவது ஒண்ணு காட்டுங்க. அந்த கனெக்டிவிட்டி இருக்கு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு இளைஞர்கள் வந்து சார் கீழே மேல ஸ்டேஜ்ல இருக்கிற ஆளுக்கு கேட்கிறாரு சார், வேலை இருக்கிற ஆளுக்கு பேசுவது கனெக்ட் ஆகுது இல்ல. நீங்க இதை அப்படியே சிஎம் கிட்ட கனெக்ட் பண்ணி பாருங்க. புரியுது. அந்த கனெக்டிவிட்டி வந்து அதிமுகவுல கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இந்த நாட்டில் தேவைகள் இருக்கிறது, அந்த தேவையை இவர்கள் உணர்கிறார்கள். பார்க்கலாம். நான் திரும்ப